வேட்டையன்ல மனசிலாயோ பாட்டில் ஒரு சம்பவத்தை பண்ணார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அனிருத் அவர்களுடைய இசை ஒரு பக்கம் பயங்கர அதகலம் ஆகி கிடக்கு சோஷியல் மீடியாவே. யூடியூப்பில் ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருக்குது. இன்னமும் கிட்டத்தட்ட 68 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையிடல்கள், 4,47,000 மேற்பட்ட லைக்ஸ். அதாவது பர்டிகுலராக அது வெளியான அந்த ஒரு பேஜில் மட்டும். இது மாதிரி எல்லா சோஷியல் மீடியா பக்கங்கள்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா பல கோடிகள் போயிருக்கோம். அதுமாரி நீங்கள் பாருங்கள், டான்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த சூப்பர் ஸ்டார் போட்ட அந்த ஒரு சின்ன ஸ்டெப்பு, அது எல்லாரும் அதை வந்து போட்டு இப்போது ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவே சும்மா பற்றி எரியுது. இதில் வேறு சில குரூப்ஸ் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய அந்த ஸ்டெப்ஸை பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு டான்ஸா, இதெல்லாம் ஒரு நடனமா, இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருக்காங்க, இப்படி ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு, இது ஒரு டான்ஸா அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சில வாய்கள் வந்து நல்லா ஓலமிட்டன சமூக வலைதளங்களில். ஆனால் அப்படி யாரெல்லாம் வாய் பேசினார்களோ அவர்களுக்கு சக்கப்போடு போடுற மாதிரி ஒரு பதில் சொல்கிற மாதிரி குழந்தைகள்லேருந்து எல்லாரும் சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஸ்டெப்ஸை போட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இதுதான் அந்த மனசிலாய பாட்டுக்கு கிடச்சிருக்கக்கூடிய வெற்றி. அதாவது இவங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க டான்ஸ்னால் அப்படியே துள்ளி குதிச்சு பல்ட்டி அடித்து கீழே விழுந்து ரத்த காயப்படுற மாதிரி ஒரு குதிச்சாதான் டான்ஸு அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. சின்ன சின்ன அசைவுகள், அதுவும் சூப்பர் ஸ்டார்லாம் வந்து பெருசாக டான்ஸ் ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. சின்னதாக ஒரு ஸ்டெப் போட்டால் கூட அதுவே எவ்வளோ வைரல் ஆகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸ்டெப்பு கூட போட தேவையில்லை, சும்மா வந்து நின்று தனக்கே உரித்தான ஸ்டைலில் ஒரு வாக்கிங் பண்ணால் போதும் சூப்பர் ஸ்டார். அந்த வாக்குக்கே பல கோடி பேர் விழுவோம் கீழே மயங்கி. ஆனால் சூப்பர் ஸ்டார் போட்டிருக்கிற இந்த ஸ்டெப்பு வந்து ஒரு அதகலமாக சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பெரிய ஒரு ஹிட் ஆகிருக்கு. இந்த பாட்டும் மிகப்பெரிய அளவில் வெளியான ஓரிரு நாட்கள்லேயே இப்படி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாமே அடுத்த கொஞ்ச காலத்துக்கு மனசிலாயாவாக தான் இருக்க போகுது. இது போக இன்னும் மற்ற பாடல்கள் எல்லாம் வேட்டையிலேருந்து வரப்போகுது. அதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் அதெல்லாம் ஒரு தனி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு பாட்டும். அதேமாதிரி அக்டோபர் 10 படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் இருக்குது, டீசர் இருக்குது, ட்ரெய்லர் இருக்குது. நமக்கு அக்டோபர் 10 வரைக்கும் இனிமேல் வேட்டையின் திருவிழா. அதுக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஒரு தனி திருவிழா. அதனால் தொடர்ந்து செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். அதுக்கு நடுவில் கூலி வேறு இருக்குது. அடுத்து ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தடுத்து ட்ரீட், செலிப்ரேஷன், கொண்டாட்டம், திருவிழா. அதுதான் இப்போது மனசிலாய பாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் இந்த பாட்டை எத்தனை தடவை கேட்டீங்க இது வரைக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெருசு வச்சுக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.